Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோவில் React Hooksல use contextங்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு தான் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், use context சொல்லிட்டு. இந்த ஃபோல்டரில் 2 JS ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். example1.js, example2.js இது ரெண்டுமே நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ஸ் ட்ரில்லிங் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ஸ் ட்ரில்லிங்னா என்னென்னு பார்த்துருவோம். நான் example1 சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் யூஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் Arif சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா example1 சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா காம்போனண்ட் 1 சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த காம்போனண்ட் 1க்கு யூசர் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? காம்போனண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா யூசர் அங்கே பாஸ் பண்ணுறோம்ல, அது இங்கே வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த காம்போனண்ட் 1ல் h3 சொல்லி போட்டு காம்போனண்ட் 1 போட்டுறோம். அதுக்கப்புறமா காம்போனண்ட் 2 டெக்ளேர் பண்ணுறோம். அதுக்காக இந்த யூசரை ப்ராப்ஸாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த காம்போனண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அதே h3 டேக்கு நம்ம யூசரை டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். காம்போனண்ட் 3க்கு யூசருங்கிற ப்ராப்பர்ட்டியை அகெயின் சென்ட் பண்ணுறோம். காம்போனண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா காம்போனண்ட் 3 நம்ம போட்டிருக்கோம். காம்போனண்ட் 4ல் யூசருங்கிற ப்ராப்ஸை நம்ம அகெயின் சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இங்கே காம்போனண்ட் 5ல் பார்த்தீங்கன்னா யூசரை டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு காம்போனண்ட் 5 h3 போட்டுட்டோம். h1ல் அந்த யூசரை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்போனண்ட் 1, 2, 3 and 4 எந்த காம்போனண்ட்லேயும் நம்ம யூசரை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? நம்ம காம்போனண்ட் 5ல் மட்டும் யூசருங்கிற வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த யூசருங்கிற வேல்யூ காம்போனண்ட் 5ல் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா காம்போனண்ட்லேயும் இந்த யூசரை வந்துட்டு ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக? அதாவது நம்ம பாஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி எந்த விதமான யூஸும் இருக்காது அந்த ப்ராப்பர்ட்டியால் அந்த காம்போனண்ட்டுக்கு. பட் இருந்தாலும் அந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணால் தான் அதில் நெஸ்டடாக இருக்க சைல்டு காம்போனண்ட்டுக்கு நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது பேர் தான் ப்ராப்ஸ் ட்ரில்லிங் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு example1. இப்போது இந்த example1 வந்துட்டு app.jsல நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். example1 யூஸ் கான்டெக்ஸ்ட் example1, இங்கே example1 காம்பனண்ட். ஓகேவா? வாங்க ப்ரௌசரில் செக் பண்ணுவோம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே example1, காம்பனண்ட் 1, காம்பனண்ட் 2, காம்பனண்ட் 3, காம்பனண்ட் 4, காம்பனண்ட் 5 வந்துருக்கா. ஃபைனலாக காம்பனண்ட் 5க்கு இல்லை, காம்பனண்ட் 5ல் நம்ம வந்துட்டு h1 போட்டிருக்கோம். அதுதான் இங்கே வந்திருக்கு, யூசர் இஸ் Arif சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு ப்ராப்ஸ் ட்ரில்லிங் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி பாஸ் பண்ணி அது மூலயமா வந்த அவுட்புட்டு. ஓகேவா? ஃபைன். இப்போ வாங்க அகெயின் விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் கான்டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணோன்ட்டு இந்த example2ல் நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா ப்ரொவைடரில் அந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறமா யூஸ் கான்டெக்ஸ்ட் சொல்லிவிட்டு ஹூக் இருக்குது, அந்த ஹூக் யூஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் வேல்யூஸ்லாம் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் கான்டெக்ஸ்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட் இது ரெண்டுமே ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா கான்ஸ்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரியேட் கான்டெக்ஸ்ட். நான் இங்கே தான் கான்டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கான்டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதே கான்டெக்ஸ்ட்டுக்கு ப்ரொவைடர் கொடுக்குறேன். ஓகேவா? யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர். ஓகேவா? இங்கே வேல்யூவில் தான் நான் யூசரை பாஸ் பண்ணுறேன். அதாவது இங்கே வந்துட்டு ஆரிஃபுங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். புரியுதா? அதுக்கப்புறமா யூசர் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடருக்குள்ளே நம்ம வந்துட்டு சைல்டு காம்போனண்ட் போட்டிருக்கோம், காம்போனண்ட் 1 சொல்லிட்டு. ஓகேவா? உங்களுக்கு எந்த காம்போனண்ட்டில் ப்ரொவைடர் வேல்யூஸ்லாம் வேணுமோ அந்த காம்போனண்ட்டை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். எனக்கு காம்போனண்ட் 1ல் போட்டேன்னா நான் டைரெக்டாக காம்போனண்ட் 5ல் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா எல்லாமே நெஸ்டட் காம்போனண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்துட்டு காம்போனண்ட் 5 கூட டைரெக்டாக போட்டுக்கலாம், காம்போனண்ட் 3 கூட டைரெக்டாக போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நான் காம்போனண்ட் 1ன்னு போட்டுக்கிட்டேன், ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ காம்பனண்ட் 1ன்னு டெக்ளேர் பண்ணிட்டோமா. இங்கே காம்பனண்ட் 1க்கு நம்ம பாஸ் பண்ண ப்ராப்ஸ் எல்லாத்தையும், அதாவது நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ண வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம யூசருங்கிற வேல்யூவை எதுவுமே பாஸ் பண்ணலை. காம்பனண்ட் 4 வரைக்கும் நம்ம எதுவுமே பாஸ் பண்ணியே இருக்கவே மாட்டோம். இப்போது காம்பனண்ட் 5ல் பார்த்தீங்கன்னா const of user is equal to use context of user context. இங்கே தான் அந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்டை இங்கே கெட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்டு கெட் பண்ணுறதால டைரெக்டாக நமக்கு யூசருங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். புரியுதா? இங்கே தான் ப்ராப் ஸ்ட்ரில்லிங்குன்ற ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டேட்டையும் குளோபலாக மேனேஜ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 பார்த்துட்டோமா. app.jsல எக்ஸாம்பிள் 2வை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் 2ங்கிற ஹெடர் வந்துருச்சு. அதே மாதிரி காம்பனண்ட் 5 காம்பனண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த யூசர் இசி ஆரிஃப்னு வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.